எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த விஷயத்த தேடல் பகிர்வு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா, நான் தேடி தெரிஞ்சிட்ட விஷயங்கள உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இன்னைக்கு நான் பார்த்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கும்போது, மகளிர் திட்டம், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் அத பத்தி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்ல, நம்ம ஊர்ல 80% மக்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள்ல இருப்பாங்க. பெண்கள் கட்டாயமா. ஒரு சிலர் மட்டும் தான் அந்த குழுக்கள்ல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு சில விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மகளிர் திட்டம் அப்படின்னா என்னன்னா, மகளிர் திட்டமானது நம்முடைய தமிழ்நாடு அரசால 1983வது வருஷம் நிறுவப்பட்டுச்சு. அது மகளிரினுடைய சமூக மேம்பாடு, அவங்களுடைய பொருளாதார மேம்பாடு, அவங்களுடைய திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த வகைகள்ல தான் ஒவ்வொரு பகுதியிலயும், ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துகள்லயும் இருக்கக்கூடிய மகளிர மகளிர் சுய உதவி குழுக்களா உருவாக்குனாங்க. அதுல 12லிருந்து 20 நபர்கள் அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினரா இருக்கலாம். அவங்களுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 18 வயசுலருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே, மகளிர் சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினரா இருக்கலாம். அந்த குழுவுக்கு நமக்கு புடிச்ச ஏதாவது ஒரு பெயர் வச்சு, அதன் மூலமா வங்கி கணக்க உருவாக்கி, அந்த வங்கி கணக்குல வாரந்தோறும் அவங்கனால முடிஞ்ச சேமிப்பு தொகைய செலுத்திட்டு, அதன் மூலமா அதிலிருந்து கடன் உதவி பெற்று, அவங்களுடைய வாழ்வாதாரத்த முன்னேத்திக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள். அவங்களுடைய சேமிப்பு மட்டும் தான் அவங்களுக்கு நிதியா அப்படின்னா, அந்த மாதிரி கிடையாது. மகளிர் திட்டம் மூலமாக ஆரம்பிக்கப்படக்கூடிய குழுக்கள் எல்லாருக்குமே ஆதார நிதியாக ரூ. 15,000 குடுக்குறாங்க. மானியமாக, அதாவது திருப்பி செலுத்தாத நிதியாக அரசாங்கம் குடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு, வட்டார அளவிலான கூட்டமைப்பு, வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா திட்டங்கள் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். மகளிர் சுயஉதவி குழுக்கள் 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இருக்கணும். 60 வயசுக்கு மேற்பட்டவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிறப்பு முதியோர் குழு அப்படின்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே அந்த குழுக்கள்ல இணைஞ்சு, அந்த திட்டங்கள பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கும் இந்த 15,000 ஊக்கத்தொகையானது அரசாங்கத்தால் வழங்கப்படுது. மாற்றுத்திறனாளிகளும் ஒரு குழுவாக அமைக்கலாம். நலிவுற்றோருக்காக ஒரு குழுக்கள் அமைக்கலாம். அவர்களுக்கும் இந்த ஊக்கத்தொகையானது கொடுக்கப்படுது. அவங்களுக்கும் கடன் உதவிகள் குடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக குடுத்துட்டுருக்காங்க. இந்த மாரி மகளிர் திட்டமானது ஒரு அரசாங்கமாக ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு பகுதிகள்லயுமே செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அத மக்கள் புரிஞ்சுட்டு, அந்த திட்டங்களை எல்லாமே பயன்படுத்திட்டு ஒவ்வொரு மகளிரும் வாழ்வாதார ரீதியா முன்னேற்றம் அடையணும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்மளுடைய குழுக்களானது செயல்படணும் அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம குழுவானது சேமிப்பு போடுறோம், அந்த சேமிப்ப கொண்டு போய் வங்கியில செலுத்துறோம் அப்படிங்கிறதோட மட்டுமே இல்லாம, அந்த கடன் உதவி வாங்கி, அந்த கடன வாங்குறது மூலமாக ஏதாவது ஒரு தொழில் செய்து, அந்த தொழிலின் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரத்தையும், வாழ்வாதாரத்தையும் முன்னேத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அதுக்கு நம்மள சுத்தியும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகள்லயும் வழிகாட்டுறதுக்காக மகளிர் சுய உதவிக்குழு ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. வட்டார அளவில வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க, மேலாளர் இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏபிஓஸ் இருக்காங்க, பிஓஸ் இருக்காங்க. இந்த மாதிரி மகளிர் திட்டமானது ஒரு பெரிய அளவுல மகளிரினுடைய மேம்பாட்டிற்காக செயல்பட்டுட்டு இருக்கு. அதனால மகளிர் சுய உதவி குழுக்கள்ல இல்லாத மகளிர் எல்லாருமே அதுல இணைஞ்சு, நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும், பொருளாதாரத்தையும் முன்னேத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இத பத்தின தகவல் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மகிழ்ச்சி.